அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து லிங்கேஸ்வரன். நான் வந்து காட்டுநாடு கோயிலேருந்து வரேன். நான் ஹலோ நான் BEE படிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து 12th முடிச்சோடனே வீட்டில் போய் சொன்னேன், இந்த மாதிரி போலீஸ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டிகிரியாவது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமும் நான் போயிட்டு திருப்பி வீட்டில் போய்ட்டு வந்து சொன்னேன், இந்த மாதிரி படிச்சு போகிறேன், அகாடமிக் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேணாம், வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 year முடிச்சதுக்கப்புறமே வந்து இங்கே வந்து டேரெக்டாக வந்து இங்கே படப்பையில் தான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயும் என் கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து IT கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு கிடச்சிது, ஆனால் நான் போகல. ஏன்னா நான் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டிலே படிப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 attempt வந்து எழுதினேன். ஆனால் அது 2மே வந்து என்ன படிக்கணும்னு தெரியாது. போயிட்டு தமிழ் புக் எடுத்து உட்காந்து மட்டும் படிச்சுட்டு போயிட்டு 2 வாட்டியுமே தமிழ் புக் மட்டுமே படிச்சுட்டு போனேன். அதனால் 2 வாட்டியுமே வந்து மார்க்கே வரல. 53 மார்க் 52 மார்க் தான் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இங்கே படப்பையில் இருந்து தேர்வுக்குள்ளே வந்து எல்லாம் அப்போ போஸ்டர் கூட நான் பார்க்கல. இங்கே என்னென்ன கோச்சிங் சென்டர்னு சொல்லிட்டு பார்க்கல. எல்லாருக்கும் தேடி பார்த்தேன், எல்லாருமே ஃபீஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து சார் வந்து போஸ்டர் வச்சுருந்தாங்க வெளில. அப்போ பார்த்துட்டு பிரகாஷ் சார் கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் பிரின்ஸ் சாரை கான்டெக்ட் பண்ண சொன்னாங்க. பார்த்துட்டு வச்சுருந்தோடனே ஃபீஸ் வந்து 3000 மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி படித்தேன். ஃபஸ்ட்டு படிக்கக்குள்ளே வந்து எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் போட்டுருந்தாங்க. நான் அப்போ தான் ஆரம்பிக்கக்குள்ளே வந்து என்னோடய மார்க் ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதை நான் நினச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணவே கிடையாது. சரி, இது நம்மளால முடியும்னு சொல்லிட்டு திருப்பி படிக்க ஆரம்பித்தேன். அது ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லியும் வந்து ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறது மட்டும்தான் என்னோட எய்மாகவே இருந்துச்சு. படிச்சுட்டே இருந்தேன். டெஸ்ட் பேட்ச் கூட அப்பயும் மார்க் கம்மியாக தான் வந்துச்சு. அப்பயும் விடுற மாதிரி இல்லை, திருப்பி படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து படிப்பேன். லீவ்லாம் போனோம்னா திருப்பி படிச்சுட்டு தான் இருப்பேன். வீட்டிலே சொல்லுவாங்க, ஏன் படிச்சுட்டு இருக்க, 12th வரைக்கும் தான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போயாவது கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை பார்க்க மாட்டேன், படிச்சுட்டு தான் இருக்கேன். படிச்சுட்டு லாஸ்ட் எக்ஸாம் வந்து போய் அட்டென்ட் பண்ணேன். 70க்கு 62 மார்க் எடுத்தேன். அப்போ ஃபிசிக்கல் வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஃபிசிக்கல் பண்ணாமல் வெறும் ஸ்டெடியில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அது ரொம்ப தப்பாயிடுச்சு. ஏன்னா ஃபிசிக்கல் வந்து திருப்பி பண்ணக்குள்ள வந்து என்னால் வந்து பண்ண முடியல. சிம்போன் கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் விட்டுறக்கூடாது, ஏன்னா வாய்ப்பு வந்து யாருக்கும் கிடைக்காது. அவர் 62 மார்க் வந்து போகிறது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது வந்து இதில் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிசிக்கல் பண்ணேன். மெயினாக வந்து இந்த டைமில் வந்து வெற்றி சார் பிரகாஷ் சார் மற்ற எல்லா சாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வெற்றி சார்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் கிரௌண்டில் போய் உட்காந்து கிடப்பேன். அப்போலாம் பார்த்துட்டு உன்னால் முடியும் பண்ணுன்னு சொல்லி தான் பண்ண வச்சாங்க. ரோப்பும் அதே மாதிரி தான். முரளி சார்லாம் வந்து ரோப் ஏறல. நான் ஃபஸ்ட் டைம் போனாலும் ஏறல. அப்படிதான் இருக்கும், ஏறா அப்படின்னு சொல்லி 2வது ஏற சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மீட்டருக்கு மேலே ஏறிட்டேன். ரன்னிங் அதே போல தான். எல்லாமே நான் வந்து வீக்காக இருந்தேன். லாஸ்ட் டைம் வரைக்குமே வந்து நான் ஃபிசிக்கலில் வந்து டபுள் ஸ்டார் எனக்கு போடவே கிடையாது. ரோப்பை தவிர எனக்கு எதிரிக்கு அங்கே போனால் அப்புறம் கரெக்ட் ஆகிடுச்சு. மற்றபடி உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, யாருமே வந்து முடியலன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. திருப்பி படிச்சுட்டே இருங்க. ஒரு வாட்டி விட்டுறணும் வரலையா, 1 மார்க் 2 மார்க் திருப்பி படிங்க, படிச்சுட்டே இருங்க. அதுமாதிரி ஃபிசிக்கல் வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் பண்ணுங்க. அப்போ தான் உங்களால் வந்து சக்ஸஸ் அடைய முடியும். இந்த டைமில் எல்லா சாருக்கு அப்புறம் முன்னாள் மாணவர்களுக்கு அப்புறம் என் கூட ஒன்றாருந்து ஒவ்வொரு கொஸ்டினும் தப்பாக சொல்லக்குள்ள இது தப்பு எப்படி படி அப்படின்னு சொன்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு உன்னுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் நீ ஒரு அட்டம்ப்ட்லேயும் வாங்கலாம், இல்லை 2 அட்டம்ப்டை கழிச்சும் வாங்கலாம், இல்லை 3 அட்டம்ப்டை கழிச்சு வாங்கலாம். உன்னுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து தான் உன்னுடைய வெற்றியை வந்து நீ தீர்மானிக்க முடியும். இன்சிடென்ட் அவனோட வந்து ஸ்டடியை வந்து கேரி பண்ண முடியாமல், இல்லை சார் நான் வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க, படிக்க மாட்டேன்ட்டு. ஆனாலுமே ஃபேமிலி சுச்சுவேஷன் இல்லாத ஆள் யாருமே இங்கே கிடையாது. எல்லாருக்குமே ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். அதை கடந்து யார் ஒருத்தன் கடந்து போக பார்க்குறேன்னா அவனுக்கு தான் வந்து அவனுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும். விடாதடா படிடா அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் படித்து இன்னைக்கு வந்து காவல்துறையில் பணியாற்ற போகிறாருன்னா என்னென்னா எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறதா செய்யும். அதை எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்றத யோசித்து நீங்களும் முயற்சி செய்யுங்க. நன்றி லிங்கேஸ்வர்.